பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல யூடிஐ திரும்ப திரும்ப வர்றது காமன் தான். பட் இதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்னு தானே கேக்குறீங்க. சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்சா நீர்மோர் இல்லைன்னா இளநீ மாதிரி நீராகாரமா எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சிறுநீர் நீர்த்து போயிடும். அப்போ பாக்டீரியாக்கள் உடம்புல தங்காம வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம். இது தவிர இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கலாம். இதெல்லாம் யூடிஐ திரும்ப வராம தடுக்க உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காட்டன் உள்ளாடைகளே பயன்படுத்துங்க. அதுதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும். ரொம்ப இறுக்கமான பேண்ட், ஜீன்ஸ் மாதிரி போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் தளர்வான ஆடைகளை அணியிறது எப்பவுமே நல்லது. உங்க பிறப்புறுப்பு பகுதியை சுத்தம் செய்யும் போது ரொம்ப வாசனை அதிகமா உள்ள கெமிக்கல் அதிகமா இருக்கிற சோப்பு, லிக்விட் எல்லாம் வேண்டாம். சாதாரண மைல்டான சோப்பே போதும். சில சமயம் வெறும் தண்ணியே கூட போதும். ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னு அவசியம் கிடையாது. யூரின் வருதுன்னா ரொம்ப நேரம் அடக்கி வைக்காதீங்க. அப்பப்போ போய் யூரின் கழிச்சிடுங்க. அடக்கி வச்சா கிருமிகள் வளர்றதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பா போயிடும். செக்ஸ் வச்சுக்க முன்னாடியும் முக்கியமா அதுக்கப்புறமும் மறக்காம யூரின் போறது ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனா அந்த யூடிஐ வராம தடுக்க இது ரொம்பவே உதவும்.